இந்த எக்கோ பார்க் வந்து டிக்கெட் வந்து 30 rupees per person. உள்ள எதுக்கும் கொடுக்க தேவையில்லை, இப்படிதானே? ஆமா, கேமராலாம் ஃப்ரீ. முக்கியமா நீங்க எங்க போனாலும் கேமரா நாட் அலௌட் அப்படின்றாங்க, பாலையா மாதிரி. நம்ம உள்ள வந்து ஜாப்பனீஸ் கார்டனை மட்டும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க எங்க சுத்திட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபுல்லா கப்புள்ஸா வந்திருக்காங்க. இந்த வெயிலே வந்து அப்படியே இது போட்டு படுத்துட்டு இருக்காங்க. என்ன விட்டா நானே போய் படுப்பேன், அந்த அளவுக்கு குளிருது. ஆனா வீக் டேஸ் இது 2 மணி ஆகுது, வெட்னஸ்டே. அதான் காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் லீவ் இருக்கும். கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ல கிறிஸ்மஸ் அப்படின்னா எங்களுக்கு விட மாட்டாங்கடா. எங்களுக்கு விடுவாங்க ப்ரோ. கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் தான் லீவு, மீதி இருக்கிற 3 நாள் ஸ்கூலுக்கு வரணும். சாட்டர்டே எனக்கு சாட்டர்டே கூட ஸ்கூல் வச்சிருக்கானுங்க. கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா 27, 28 அப்ப லீவ் விட மாட்டானுங்க. கிறிஸ்மஸ் 25 வெட்னஸ்டே கிறிஸ்மஸ் அப்படின்னா வெட்னஸ்டே மட்டும் லீவு, Thursday Friday ஸ்கூலுக்கு வரணும். அப்புறம் சாட்டர்டே சண்டே லீவு. அதுவும் அந்த சாட்டர்டே சண்டேல ஏதாவது ஒரு நாள் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அது லீவ் கணக்குலயே வராது. நியூ இயர் செம்ம பெருசு. ஐஃபில் டவரா? ஐஃபில் டவர் தான், ரெப்ளிகா. இங்க இருந்து தெரியாது, ஒரு மாதிரி ஃபாகாவே இருக்கு. ஸோ வந்து இங்க சைக்கிளோ ரெண்ட் பண்ணிக்கலாம். கயாக்கிங், அந்த வாட்டர் பலூன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால நல்லா இருக்கு, வாட்டரும் கிளியரா இருக்கு. இங்க அந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. அந்த தெரியுதாங்க, இது ஈஃபில் டவர். அது அந்த டோம் அங்க லாஸ்டா தெரியாது, டோம். அப்படியே இந்த சைடு பார்க். பிளேஸ் நல்லா இருக்கு, நல்லா ஈவினிங்ஸ் வந்து சில் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஜாப்பனீஸ் கார்டனை பாக்குறதுக்கு முன்னாடி சாப்பாடு கடையை பார்த்துட்டோம். பசி ஆற்றிட்டு அப்புறமா ஜாப்பனீஸ் கார்டன் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். Location நல்லா இருந்துச்சு, so I just want to spend some time here. என்ன சொன்ன, வயசு சரியில்லைன்னு தானே சொன்னேன். பாத்துக்கலாம், எலக்ட்ரிக் கொடுத்துருக்கோம்ல, காப்பாத்தோம். எலக்ட்ரால அவ்வளவு நம்புறியா? அப்படிங்க ஏதாவது ஆக்ஷன் கொடுங்க மேல பார்த்து. தமிழுக்கு எதாவது எடுக்கலாம்னு பார்த்தா ஒரு ஜாப்பனீஸ் தீம்ல இருக்குல்ல ஒரு கார்டன், ஈகோ பார்க் உள்ள இருக்கு. இது கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. ஜென்ரலா சிட்டிஸ்னா மியூசியம்ஸ், ஜென்ரல் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்னு ஒன்று இருக்கும், மியூசியம்ஸ், லைப்ரரி, அப்புறம் பீச் இருந்தா பீச்சு. ஸோ அந்த வகையில இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அங்க பாருங்க, ஜில்லா பாட்டு, ஜில்லா கண்டாங்கி சாக்கு அப்படிதான் இருக்குல்ல. இது சுத்தனா நீ நினைக்கிறதுலாம் நடக்கும். ஆமா, அந்த சைட்ல இருந்து சுத்திட்டு வரணும்னு நினைக்கிறேன். இதுவே அதான்டா, எங்க இருந்தாலும் போய் சுத்தணும்டா.
கீழே கீழே கட்டையிலன்னு சொல்லிட்டு வா. ஆ. Completed. ஐயோ அத மறந்துட்டேனே. ஷூ கழட்டிட்டு போனோம் நாங்க. நீ ஓடி போயிட்டா. எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்கன்னா நம்மளும் பண்ணக்கூடாது. இதுதான் அந்த சவுண்டா? போலாமா? அதே இருந்தா தொட்டு தொட்டு இந்த தொட்டு சேம் சன் அந்த சைடு இருக்கு. உள்ள சும்மா போய் பார்ப்போம். அங்க இருக்கு. அவ்வளவுதான். சும்மா ஊத்திட்டு தான் இருக்கும். ஜில்லாவா? அதெல்லாம் தெரியாது. ப்ரோ தலைமை கிட்ட போன் பண்ணி கேளு. இந்த இந்த ரீல்ஸ் பண்றான்டா அங்க வேற. அந்த ஒரு பில்டிங் தான் இல்ல, புத்தா ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் அப்படியே இந்த இது ஒண்ணு, அப்புறம் லவர்ஸ் பிரிட்ஜ் இருக்கு பாரு. அதுதான் இடிக்கணும். 4 மணிக்குள்ள ரூம் போயிடணும். இங்க வெதர் வந்து டேஸ் போக போக ஃபர்ஸ்ட் டே வரும்போது ஓகேவா தெரிஞ்சது. 2வது நாள் கொஞ்சம் குளிராச்சு. 3வது நாள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அது கூட சேர்த்து காத்து பயங்கரமா அடிக்குதுங்க. 2 நாள் நான் வந்து இந்த குல்லா இதெல்லாம் இல்லாம மூஞ்செல்லாம் இங்க தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நீ காலைல எந்திரிச்சோடனே பிளிங்கிட்ல குல்லா தான் ஆர்டர் பண்ணேன். 8 மணிக்கு கொடுத்துட்டு போனான் ஒருத்தன் வந்து. இங்க 8 மணின்றத எவ்வளவு பெருசா சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், 5 மணிக்கே வந்து கொடுத்துட்டு போனா அப்படின்னு. இவன் இங்க 8 மணிக்கு வந்து கொடுத்துட்டு போனான்னா அப்ப நீங்க வந்து பாத்துக்கோங்க இது எவ்வளவு கோல்டா இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு என்னவோ பொல்யூட்டடா தான் தெரியுது கொல்கத்தா. இங்க இந்த கார்டனோட சேர்ந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதான், ஒரு குட்டி வீடியோ. இந்த ஜாப்பனீஸ் ஃபாரஸ்ட் மட்டும் எப்படி இருக்கும்னு காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றெல்லாம் யூஸ்வல் ஸ்டெப்ஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஆல் இண்டியா சீரிஸில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் வீடியோஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, see you guys. Bye bye. Have a look.